وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت لأخته قصيه فبصرت به عن جنب وهم لا يشعرون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மிக வேகமாக, புயல் காற்றை விட மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்று 18 நோன்பு முடிந்து 19வது இரவிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய இந்த பரக்கத் அடைந்த இந்த நாட்கள் மிகவும் சொற்பமான ஒரு நாட்களை நாம் எதிர்பார்த்தோம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு ரமதான் நமக்கு கிடைக்குமா என்பது அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனா இருக்கின்றான். ஆகவே முடிந்த அளவு நம்முடைய நன்மைகளை வேகமாகவும் அதிகமாகவும் ஒவ்வொரு போட்டி போட்டுக்கொண்டு செய்ய முயற்சி செய்வோமாக இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று சூரா அல் கசஸ் 28வது ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் 88 வசனங்கள் அடங்கிய ஒரு சூரா. மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா. இந்த சூறாவுடைய ஆரம்பமும் தாசீம் மீம் என்று சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் துவங்குகின்றான். முந்தைய சூறாக்களை போன்று இந்த சூறாவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், விரிவாக்குகின்றான். ஒவ்வொரு சூறாவிலும் மூசா நபியை பற்றி சில விஷயங்களையும், சில அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றியும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றியும் கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசுவாசம் பண்ணுகின்றான். அவர்களை பொறுமையாக இருப்பதற்கு உபதேசிக்கின்றான். இந்த சூறாவிலும் அதே போன்றுதான். முந்தைய சூறாவுக்கும் இந்திய சூறாவுக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. என்ன வித்தியாசம் என்றால், முந்தைய சூறாவிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அருளப்பட்ட அருட்கொடையின் காரணமாக, செல்வத்தின் காரணமாக, அந்த மனிதர் அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆட்சி, அதிகாரம், விலங்குகளுடன் பேசக்கூடிய ஒரு ஆற்றலையும், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். இப்படி எல்லா விதமான விஷயங்களை அந்த கொடுத்த அந்த மனிதர் நன்றி உள்ள ஒரு மனிதராக மாறினார். அவர் யா அல்லாஹ், இது எல்லாமே அல்லாஹ்வின் அருட்கொடை என்று சொன்னார். அல்லாஹ் அவளுக்கு கொடுக்க அவர் அதிலே நன்றி உள்ள மனிதராக மாறினார். அந்த சூறாவிலே அதை பற்றி அல்லாஹ் சிறப்பாக பேசியுள்ளான். இந்த சூறாவிலே ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். பின்னாளிலே அவர் நன்றி கெட்ட மனிதராக மாறுகின்றார். அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம், அவர் நன்றி உள்ள மனிதராக மாறியதனால அவரை அல்லாஹ் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருந்தான். இந்த மனிதரோ நன்றி கெட்ட மனிதனாக மாறினான். அதனால் அல்லாஹ் அவருடைய கொடுத்த அந்த செல்வத்தை, கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். இந்த சூறாவிலே ஆரம்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிறக்கின்ற அந்த சமயத்திலே ஃபிரௌன் அவனுடைய ஆட்சி மிக குழப்பமாகவும் மிகப்பெரிய பெருமை அடித்து கொண்டு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்து கொண்டே இருந்தான்.
அந்த சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவரை பெற்றெடுக்கிறார்கள், மூசா என்ற மகனை. உடனே அவருக்கு ஒரு அச்சம். ஏனென்றா அந்த சமயத்தில் தான் ஃபிர்அவுன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் ஒரு கனவை கண்டான் அல்லவா. ஒரு இஸ்ரேல் சமுதாயத்திலிருந்து ஒரு தீ பிழம்பு அவனை நாட்டை நோக்கி வந்து அந்த தீப்பிழம்பு விழுகிறது. அதனால் அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய அரண்மனை எல்லாமே எரிந்த நாசனம் ஆகிறது. பிறகு இதை கண்ட கனவு ஃபிர்அவுனுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கனவுடைய விளக்கத்தை அவன் அறிய முற்படுகின்றான். அப்பொழுது சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த ஆண் குழந்தை தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை, உங்கள் பீடத்தை தரைமட்டமாக்கும் என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் என்ன செய்யணும், அந்த ஃபிர்அவுன் அங்கு உள்ள பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று குவிக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதே சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரும் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அவனுடைய காவலாளிகள் ஒவ்வொரு வீடுகளாக தேடி தேடி துருவி துருவி ஆராய்ந்து ஆண் குழந்தையெல்லாம் பறித்த வண்ணமாக தாய்க்கு முன்னே அந்த குழந்தைகளை கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் மூசா பிறக்கும் பொழுது மூசாவுடைய தாயாருக்கும் அதே பதற்றம், அதே பயம். என் மகனையும் கொன்று விடுவார்களோ என்ற ஒரு பயம். ஆனால் அல்லாஹ்வுடைய வஹி அவருடைய தாயாருக்கு அப்படி உள்ளத்தில் அல்லாஹ் போடுகின்றான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த குழந்தைய நைல் நதியில போடுங்க, ஒரு கூடையை அமைத்து அந்த கூடையில உள்ள வைத்து என்ன செய்யுங்க, நீங்க போடுங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போடுகின்றான். செய்தியை போட்ட பிறகு அந்த நைல் நதியிலே அந்த குழந்தை தவழ்ந்து அந்த தொட்டி தவழ்ந்து கொண்டு போகும் பொழுது அவருடைய சகோதரி வகாலத் லிஉக்திஹி குஸ்ஸி, அந்த சகோதரி செய்றாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இங்க ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா செய்யறான். ஒரு சகோதரி என்பது நமக்கு ஒரு தாயுடைய அந்தஸ்தை தருகிறான். தாய்க்கு பிறகு அந்த சகோதரி தான் நமக்கு தாயுடைய அந்தஸ்தை வைத்து அவர் நம் மீது ஒரு பாசத்தை, ஒரு அக்கறையை மீது காட்டுகிறான் இல்லையா. சில வீடுகளை பார்க்கும் பொழுது தாய்க்கு பிறகு தம்பி மீது உள்ள பாசம், அவனுக்கு திருமணம் ஆன பிறகு கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த தான் சகோதரி தன் தம்பி கிட்ட, நீ இதை செஞ்சியா, அதை சாப்பிட்டியா, இங்க போனியா, அங்க போனியா, ஒரு ஒரு அக்கறை. அது வந்து ஒரு அக்கறை, அதை நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது. அது ஒரு அக்கறையினாலதான் தம்பி மீது உள்ள ஒரு பாசத்தின் மீது தான் அந்த அந்த அக்கா கறி அம்மாவுடைய தாயுடைய அந்தஸ்துல உட்கார்ந்து செய்றாங்க, தன் தம்பி மீது உள்ள பாசத்தை பொழிகிறார்கள். வந்த அந்த தம்பிக்கு திருமணம் ஆகிவிட்டது. இருந்தாலும் அந்த வந்த அந்த பெண்ணுக்கு என்னடா இது ஒரு பெரிய அக்கா கறி, இப்படி ஒரு ஆர்டர் போடுறாங்களேன்னு நினைப்பாங்க. அது வந்து ஆர்டரோ அல்லது ஒரு எந்த விதமான இதுவும் அல்ல, அது ஒரு அக்கறை, ஒரு அன்புடைய பாசத்தை அவங்க இப்படிதான் என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துவாங்க. இங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதே ஒரு சகோதரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்களை கிணற்றிலே போட்டிருப்பாங்களா? எப்படி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரி அவங்களை பின்பற்றியே போறாங்க. அந்த அந்த நைல் நதியில போட்ட உடனே அவங்க தாயாரு போட்ட உடனே அந்த தண்ணி போக்கு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த சகோதரி பின்னாடி போறாங்களே, தன் சகோதரனுக்கு என்ன ஆக போகிறதோ என்று ஒரு பயத்தினால சொல்றாங்க. தஃப்சீர் எழுதுறாங்க, இதே போன்று ஒரு சகோதரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்களை கிணற்றிலே போட விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அதான் சகோதரியுடைய பாசம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட பிறந்த எல்லாமே சகோதரர்கள், 10-11 பேரும் சகோதரர்கள். அதுவும் இவர்களை விட மூத்த வயது உள்ள சகோதரர்கள், மூப்பானவர்கள் எல்லாருமே. இவரும் இவருடைய சகோதரன் புன்யாமீன் தான் ரொம்ப சிறு பிள்ளை. அவங்க கிட்ட ஒரு சகோதரி இல்லை. ஒரு சகோதரி இருந்தா, தஃப்சீர் எழுதுறாங்க, ஒரு சகோதரி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி விட்டுருக்க மாட்டாங்கல்ல. அவே மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரி வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்களாம். எப்படியா தன்னுடைய சகோதரை காப்பாற்ற வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்துடன் செய்றாங்க. போனாங்க அரண்மனைக்கு அந்த அந்த இது அரண்மனையில அந்த நைல் நதியுடைய அந்த தண்ணீர் போகுது. அதை பார்த்த உடனே என்னமோ ஒண்ணு வருது என்று ஃபிரௌனுடைய காவலாளிகள் எடுத்து பார்க்கறாங்க. அந்த கூடையை எடுத்து பார்க்கறாங்க. அதுல அழகான ஒரு ஆண் குழந்தை. பிறகு அந்த ஆண் குழந்தையை அவங்க மனைவி எடுத்து சொல்றாங்க, இதை நாம் என்ன செய்யலாம், நம்முடைய குழந்தையாக நாம் வளர்க்கலாம், ஏன்னா நமக்கு ஆண் குழந்தை இல்லையே.
என்று நினைச்சாங்க. அவனுடைய மனைவி ஃபிரௌன் சொன்ன உடனே ஃபிரௌன் உடனே ஏற்றுக்கொள்கிறான். ஓகே என்று சொல்கிறார். சரி, அப்பொழுது அந்த குழந்தைக்கு பசி எடுக்கிறது. பசி எடுக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், ஃபிரௌன் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைத்தான், தாய்மார்கள் எல்லாம் அழைத்துங்க, பால் கொடுங்க பால் கொடுங்கன்னு சொல்றான். அவருடைய மார்பகத்திலிருந்து பால் சுரந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்க மாட்டாங்க. வஹர்ரம்னா அலைஹில் மராதிய மின் கப்ல். அப்பொழுது இந்த சகோதரி சொல்றாங்க, ஃபகால் ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத் யக்ஃபுலூனஹு லகும் வஹும் லஹு நாஸிஹுன். உங்களுக்கு பொறுப்பேற்று அவரை பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டினரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. ஃபிரௌன் சொல்றான், எனக்கு அதுதான் தேவை, கூட்டு வாங்கன்னு என்ன செய்றான், கூட்டு வர சொல்றான். பரதுனா இலா உம்மி கை தகர்ராயின்வா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் வந்து என்ன செய்றாங்க, பால் கொடுக்குறாங்க. அந்த பால், ஏன்னா அந்த பெத்த தாய்க்கு அந்த குழந்தை தெரியும் அல்லவா, மார்பகத்தில் வைக்க உடனே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும், இதுதான் என்னுடைய தாய். அந்த வாசனை அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அந்த சக்தி அந்த குழந்தை கை குழந்தைக்கு அது உணருமா. ஏன்னா எல்லா சகோதரி எல்லா பெண்களுடைய பாலை மறுத்துட்டாங்க, இந்த பெண்மனுடைய பாலை மட்டும் குடிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் உண்மையான பெற்ற தாய். அந்த வாசனை அந்த குழந்தைக்கு தெரிந்த உடனே அது அப்படியே அரவணைச்சு தன்னுடைய தாயுடைய மார்பை அரவச்சு குடிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே இவனுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோடனே, ஓ இவங்களுடைய குழந்தை தான் இருக்குமோ என்று அந்த கேட்கும் பொழுது ஃபிரௌன் மனைவி சொல்றாங்க, இந்த நைல் நதி இருக்கு இல்லையா, சில தஃப்சீர்ல எழுதுறாங்க, இந்த நைல் நதி வந்து எங்கேருந்து பிறக்கிறது என்றால் எத்தியோப்பியால இருந்து அந்த பிறக்குதான். இந்த நைல் நதி எத்தியோப்பா ஹபஷான் நாட்டுல இருந்து அந்த நைல் நதி வருதான், அங்கிருந்து அதை ஆரம்பிக்கிறது. ஃபிரௌன் மனைவி சொல்றாங்க, இது எப்படி வந்து இந்த குழந்தை வந்து இங்கிருந்து வர முடியும், பனி இஸ்ராயேல் அவங்க நாட்டுல தான் இருந்தாங்க, அங்கிருந்து எப்படி வர முடியும், இந்த நைல் நதியோ எத்தியோப்பியால இருந்து வருது, ஒருவேளை இந்த குழந்தை அங்கிருந்து கூட வந்திருக்கலாம் என்று சமாளிக்கிறாங்க ஃபிரௌனுடைய மனைவி. உடனே அவன் ஏதோ ஏற்றுக்கொள்கிறான். சரி ஓகே, இது வந்து அங்கிருந்து வருதுன்னு என்ன செய்யணும், அதை ஏற்று என்ன செய்யறான், விட்டுடுறான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாயார் என்ன செய்யறாங்க, அங்க வளர்க்குறாங்க. பெற்ற தாய் அவங்க இங்க வந்து இதுல வந்து சில விஷயங்கள் என்ன வருதுன்னா, ஒரு தாய் தன் மகனுக்கே பால் ஊட்டி கொடுத்துட்டு பிறகு என்ன செய்ய அதுக்கே கூலி வாங்குறாங்களாம். தன் கடமையை நிறைவேற்றி அந்த கடமைக்கு கூலி வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி யாருன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் தானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மீது அல்லாஹ் ரஹமத் உண்டாகட்டும், அவர்கள் மீது இரக்கம் உண்டாகட்டும். ஏன்னா அவங்க கடமையை நிறைவேற்றுறாங்க. பாலூட்டுவது அவருடைய கடமை, தாயாருடைய கடமை அல்லவா. ஆனா அதுக்கே என்ன செய்றாங்க, அரசன் ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோல் அரசன் என்ன செய்றான், அந்த அம்மையாருக்கு வெகுமதியில கொடுக்குறானா, இந்த என்னுடைய குழந்தை பால் குடிச்சு உங்ககிட்ட இருந்து என்ன வெகுமதி கொடுக்குறானா. அதனால சில சட்டம், இங்க ஒரு சட்டம் என்ன நிறைவேற்றுறாங்கன்னா, நாம் கடமையை நிறைவேற்றிய பிறகு வெகுமதி பெறுவது நமக்கு வந்து கடமை பிரச்சனை இல்லை, வாங்கலாம். கடமையை நிறைவேற்றிய பிறகு அந்த கடமைக்கான தரக்கூடிய அந்த வெகுமதி அல்லது பரிசோ என்ன செய்யலாம், அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல போட்டிகளில் நம்ம பிள்ளைகள் நம்ம பங்கேற்கிறாங்க, போட்டி அதுல வந்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு வரவங்க அது ஒரு நமக்கு பரிசு கொடுக்கும்போது என்ன செய்யலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல எங்க கடமை நம்ம நிறைவேற்றோமோ அந்த கடமைக்கு பிறகு வெகுமதி தரக்கூடிய அந்த வெகுமதியை நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இல்லை எனக்கு வானா நான் இதுக்காக செய்யலை என்று சொல்ல மறுக்க தேவையில்லை, தாராளமாக என்ன செய்யலாம், அதை வாங்கி அதை உபயோகப்படுத்தலாம் என்று ஒரு சட்டத்தை இங்கிருந்து எடுக்கிறாங்க இந்த ஆயத்திலிருந்து. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த அரண்மனையில் வளர்றாங்க, நல்ல வாலிப வயசுல வர்றாங்க. ஒவ்வொரு சூறாவிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் மூசாவுடைய சம்பவங்களை மாற்றி மாற்றி சொல்லுவோம். எல்லா சம்பவமே எல்லா சூறாக்களிலுமே ஒரே சம்பவத்தை திருப்பி சொல்ல மாட்டான் அல்லாஹ் தஆலா. நாம் பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாய அவங்க சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூறாக்களையும் ஒவ்வொரு வித்தியாசமா சொல்லுவான். ஒரு சம்பவத்தை அங்க சொல்லுவான், ஒரு சம்பவத்தை இங்க சொல்லுவான். இந்த மூசா அலை இந்த வாலிப இந்த வயது வந்த உடனே வெளியே வராங்க, அரண்மனை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கறாங்க, அங்க வந்து பனி இஸ்ரேலுடைய அந்த ஒரு மனிதரும் ஃபிரௌன் சேர்ந்த அவருடைய கூட்டம் செஞ்சத ஒரு மனிதன் சண்டை போடுறாங்க. சண்டை போடணும்னு என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்குதான் அவங்க என்ன செய்றாங்க, வெளியே வராங்களா அரண்மனை விட்டு. சரி இன்னைக்கு வந்து ஊருக்கு நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாமே, மக்கள் என்ன என்ன செய்யறாங்க
உங்களுடைய நிலைமை என்ன என்று நாம் என்ன செய்யலாமா, போய் பார்த்து விட்டு வரலாம், உலா விட்டு வரலாம் என்று சொன்னாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வெளியே வராங்களாம். அங்க வந்து பார்த்தா அங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. உடனே என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த மனிதர் ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட அந்த மனிதர் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. என்ன செய்றாங்க, தகல் மதீத் அலா ஹீன் கஃப்லா ஃபவஜத ஃபீஹா ரஜுலன் யக்ததிலான் ஹாதா மின் ஷியாத்திஹி வ ஹாதா மின் அதுவ்வி. ஒருவன் அவர் கூட்டத்தை சேர்ந்தவன், மற்றொருவன் அவருடைய பகைவனை சேர்ந்தவன். அப்பொழுது என்ன செய்றாங்க, அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவன் அவருடைய பகைவனை சார்ந்தவனுக்கு எதிராக அவரிடம் என்ன செய்றாங்க, உதவி கேட்கிறாங்க. ஓ மூசா என்னை காப்பாற்றுங்க, மூசா என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி பார்க்கறாங்க. பேசி பார்க்கும் பிறகு அந்த பேசி அவன் மீறுறான். அப்ப என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க. அந்த குத்துல என்ன செய்றான், அந்த மனிதன் அங்கேயே இறந்துடுறான். உடனே கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக நான் அவன் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதி ஆவன் என்று நினைச்சாங்க. மூசா தன் தவற ஒன்று நினைச்சாங்க, போயிடுறான். இந்த சம்பவம் வேற எங்கேயுமே அல்லாஹ் தஆலா சொல்ல, மற்ற இடங்கள்ல. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போல மறுநாள் இதே நடக்குது. உடனே பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ஃபிரௌனுக்கு தெரிய வருது. உடனே என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம கொலை செய்வதற்கான செய்றாங்க, உத்தரவிடுறாங்க. இந்த சூறாக்கள் பிறகு நிறைய விஷயங்களை இந்த சூறாக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த சூரா அல் கஸஸ் சூரா வந்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது இறக்கப்பட்ட இந்த சூரா. ஏன்னா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இந்த மக்கால ரொம்ப விரும்புனாங்க, மக்காவுடைய அந்த அந்த நகரமே ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பி வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் மக்காவில் இருந்தாங்க. யாராவது ஒரு சொந்த ஊரை விட்டு போங்கன்னு சொன்னா உடனே யாரும் போயிட மாட்டாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் கிட்டத்தட்ட 53 வருடங்கள் மக்கா முழுவதும் நன்றாக தெரிந்தவர்கள். மக்காவுடைய மூளைக்கு மூளைக்கு எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போன்று மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பந்தங்கள், நல்ல தெரிஞ்சவங்க தான், அன்றாட தினமும் பார்க்கக்கூடிய மக்கள் தான். இப்படி இருக்கும் பொழுது மூசா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஆணையிடுறான். 53வது வயசுல என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத் செய்ய சொல்றான். ஏன்னா இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வருத்தம். என்ன இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்களே, நான் இங்கே தானே பிறந்தேன், இங்கே தானே வளர்ந்தேன், இங்கே தானே திருமணம் முடித்தேன், இங்கே தானே பிள்ளைகளை பெற்றேன், நான் இங்கே தானே வியாபாரம் பண்ணேன் அன்னை ஹதீஜாவுடன், இங்கே தானே எல்லா மக்களையும் நான் சந்தித்தேன், என்னுடைய அத்தாவும் இங்கே தான், என் அத்தாவுடைய ஊர் இதுதான், என்னுடைய பாட்டனார ஊரும் இதுதான், என்னுடைய தாயாருடைய ஊர் இதுதான், இப்படி எல்லாருடைய ஊரும் என்னுடைய சொந்தமே இங்கே தானே இருக்குது. இந்த ஊர் மக்களே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான் என்ன செய்வேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மக்கா விட்டு வெளியே போகும் பொழுது ரொம்ப கவலையா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மக்கா விட்டு வெளியே போறாங்க. இது இந்த சூரா இறக்கப்பட்ட அந்த நேரமும் அதுதான், ஹிஜ்ரத்துடைய சமயத்துல தான் இந்த சூரா இறக்கப்பட்டது. அதோடைய கடைசி ஒரு ஆயத்து இருக்கு, இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அடுத்ததாக இந்த சூறா நான் சொன்னேனா இல்லையா முன்னாடி, ஒரு நன்றி கெட்ட ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில சொல்றான். நன்றி கெட்ட மனிதன் காரூன். அல்லாஹ் தஆலா காரூனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை அள்ளி கொடுத்தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹி. நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். இன்னொரு இதுல தஃப்சீல வருது, இவ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்தமா, அதாவது ஸ்ரீ தந்தையுடைய மகனா காரூன், இப்னு அம்மி என்று சொல்றாங்க. ஸ்ரீ தந்தையுடைய மகன் காரூன். அவனுக்கு அல்லாஹ் பயங்கரமான நாணத்தை கொடுத்தானாம். அதன் மூலமாக அவன் நிறைய செல்வத்தை சேகரித்து வைத்தான். ஆனா அவன் செல்வந்தம் எல்லாம் சேகரித்து கடைசி என்ன பெருமை அடித்தான். அவர்கள் மீதும் அட்டுழியம் செய்தான். அவனுடைய சொத்து அவனுடைய கொடுக்கப்பட்ட இந்த கசானாத்துல எப்படிப்பட்டதுன்னா, அவனுக்கு நாம் ஏராளமான கருவூலங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தார், பலுவாக இருந்தான், பலமுள்ள ஒரு கூட்டத்தார் தூக்குவதற்கு அந்த சாவி மட்டுமா அந்த அளவு ஒரு பலுவா இருந்துச்சான். அப்பன்னா அவனுடைய கசானாக்கள் எப்படி இருந்திருக்கும், நம்ம நேற்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கசானாக்கள் அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்தானா காரூன். அது மட்டும் இல்லாம அவன் அந்த பெருமை அடித்து கொண்டான். வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தார. அப்ப அங்குள்ள மக்கள் சொன்னாங்க, இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ்.
நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான். பெருமை அடிப்பவர்களே அல்லாஹ் ஒருபோது நேசிக்க மாட்டான். வபத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள். இது அல்லாஹ் கொடுத்துருக்கனால என்ன, எதற்காகன்னா நீ மற்றவர்களுக்கு உதவி செய், ஏழை எளியவர்களுக்கு நீ அள்ளி கொடு, உன்னிடம் வந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு நீ தாராளமாக கொடு. அதன் மூலமாக உன்னுடைய மறுமையுடைய வீட்டை நீ என்ன செய்ய, அலங்கரித்துக் கொள். அதுல சேமி, அங்க சேமி, நீ இங்க சேமிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கேதான் ஒன்றும் கொண்டு போற விஷயம் ஒண்ணுமே இல்லை. இந்த சொன்ன உடனே நான் சொன்னா, கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக் வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், நீ என்ன செய்யாத, நல்லதை செய், இன்னும் பூமியில குழப்பத்தை செய்ய விரும்பாத. ஏனென்றால் இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் தஆலா குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று சொன்னாங்க. மக்கள் நல்ல உள்ள படைத்த மக்கள் நினைச்சாங்க, அவன்கிட்ட போய் பேசினாங்க, ஓ காரூனே, எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கான், உன்னுடைய கசானாக்குடைய சாவிகளை கிட்டத்தட்ட சொல்றாங்களாம், கிட்டத்தட்ட எத்தனையோ ஒட்டகங்கள் தூங்கி கொண்டு செல்லுமா. அந்த ஒட்டகமே அதாவது இதாயிருமா, டயர்ட் ஆயிருமா, அதனுடைய சாவிகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஒட்டகங்கள். அந்த அளவு சாவிகளே அப்படி இருக்கும் பொழுதுனா அப்படி அவனுக்கு கசானாக்களை பார்த்துக்கலாம். யாருமே நாம் நினைத்து கூட பார்க்க முடியும், இமேஜின் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் கசானா கொடுத்துக்கிறான் அவனுக்கு. ஆனா அவன் என்ன சொன்னானா, இது எல்லாம் சொன்னாங்க மக்கள், நீ தயவு செஞ்சு பெருமை அடிக்காத, பூமியில குழப்பத்தை நீ உண்டாக்காத, நீ உதவி செய், மக்களுக்கு உதவி செய், இது எல்லாமே அல்லாஹ் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உனக்கு செல்வம். சொன்ன உடனே கால இன்னமா ஊத்திட்டுஹு அலா இல்மின் இந்தி, பெருமை அடித்தான். அதற்கு அவன் கூயினா, எனக்குள்ள அறிவின் காரணத்தால் தான் இதனை கொடுக்கப்பட்டிருக்கிறேனே, இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமையுடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவர்களுமான எத்தனையோ தலைமுறையினர்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றான். அவன் சொல்றான், இது எல்லாமே அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, என்னுடைய கல்வியின் மூலமாக, என்னுடைய ஞானத்தின் மூலமாக நானே தேடிக்கொண்ட செல்வங்கள் இது எல்லாமே. அப்ப சொன்னா அல்லாஹ், நீ முன்னாடி உள்ள முந்தைய சமுதாயத்து மக்களை பார்க்கவில்லையா, உனக்கு முந்தைய சமுதாயங்கள் எத்தனையோ பேர் உன்னை விட பலசாலிகளாக இருந்தார்கள், உன்னை விட பல கசானாக்களை சொந்தமாக வைத்திருந்தார்கள். கடைசியில் அவருடைய நிலைமை என்ன ஆச்சு, அழிக்கப்பட்ட அவர்கள் அழித்தார்கள், அல்லாஹ் அழித்தான் இல்லையா, அதே போன்று உன்னை அல்லாஹ் அழிப்பான். நீ இப்படி பெருமை அளித்துக் கொண்டிருந்தா என்று சொன்ன, அவன் இல்லை, அவன் நம்பவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பல சமயங்களே பல சந்தர்ப்பங்களிலே அவனுக்கு உபதேசம் பண்ணாங்க, ஆனா அவன் ஒருபோது நினைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. இது எல்லாமே என்னுடைய ஞானத்தின் மூலமாக, என்னுடைய கல்வியின் மூலமாக, என்னுடைய திறன் என்னுடைய மூலமாக நானே சம்பாதித்த இது எல்லாம் என்னுடைய கசானாக்கள் என்று சொன்ன உடனே ஒரு நாள் அப்பால் அவன் கர்வத்துடன் தன் அலங்காரத்தில் உள்ள தன் சமூகத்தாரியே சென்றான். அப்பொழுது இவ்வுலக வாழ்க்கை எவர்கள் விரும்புகிறார், இப்ப நம்ம ஊர்ல பெரிய ஒரு ஹீரோ, அவன் பெரிய பட்டாளத்துடன் போறான், அதை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, வேங்கி அவனை பார்க்கறதுக்கான ஒரு கூட்டம் போகும் இல்லையா, அவனை பார்க்கறதுக்கானே ஒருத்தர் எவனா ஒரு பிரபலமானவர் எங்கேயாவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்ச உடனே அவன் என்ன சொல்றான்னு அதை கேட்க போக மாட்டாங்க, அவனை பார்க்கறதுக்கானே போவாங்க சில பேர். அதே போலதான் இவனை பார்த்த உடனே இவனுடைய கசானாக்கள், இவனுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்த உடனே சில சொன்னார்கள், உலக வாழ்க்கையிலே யார் விரும்புகிறாள், அவங்க சொன்னாங்க, யாலை தலாம் விஸ்லமா ஊத்திய எங்களுக்கும் இது மாதிரி கொடுக்கலையே, எப்படி அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்துக்கிறானோ அதே போல எங்களுக்கும் கொடுத்துருக்கலாமே, காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருந்திருக்க வேண்டுமே, நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன். யாரு என்று இவனை காரூனை சொல்றாங்க, அவன் பாக்கியமுடையவன்பா. அவன் வகால அல்லதீன ஊத்தல் இல்ம், யாருக்கு அல்லாஹ் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டார்களோ உங்களுக்கு என்ன கேடுதான், வைலக்கும் சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெகுமதி இதைவிட மேன்மையானது, எனினும் அதை பொறுமையாளர்களுக்கு தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள். யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கானோ
அவங்க சொன்னாங்க, என்னாச்சு உங்களுக்கு, நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, யாருக்கு உலக ஆசை இருக்கிறதோ அவங்க அவனை பார்த்து எங்களுக்கும் இப்படி கொடுத்துக்கலாமே. யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்தானோ அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, இது அழியப்படக்கூடிய விஷயங்கள். நாம் யாருக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்துறானோ, நல்ல அமல் செய்யறானோ அவங்களுக்கு அல்லாஹ் இதை விட பன்மடங்கு அல்லாஹ் கொடுப்பான் நாளை மறுமையில. இலக்காஹா இல்ல சாபின், யாருக்கு அல்லாஹ் பொறுமையை கையாளுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், இவன் நன்றி கெட்ட மனிதனானா. யாரு? காரூன். கொடுக்கப்பட்ட செல்வத்தை என்ன செய்தா, நன்றி கெட்டவனாக ஆனான். ஆனா அல்லாஹ் கொடுத்த அந்த உடலுக்கு ஒருபொழுதும் நன்றி உள்ள மனிதராக நாம் மாறவில்லை. நன்றி கெட்டவராக மாறும் பொழுது என்ன செய்வான், அல்லாஹ் பிடிங்கிடுவான், கொடுத்ததெல்லாம் பிடிங்கிடுவான். அது யாராக இருந்தாலும். சபா நாட்டுடைய வரக்கூடிய நாளை மறுநாள்ல ஒரு சூறா வருது, சூர சபா. அங்கேயே அந்த மக்கள் அப்படித்தான் செஞ்சாங்க, நன்றி கெட்டவர்களாக மாறினாங்க. அல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாத்தையும் நன்றி உள்ள மனிதராக மாறாம நன்றி கெட்டவர்களாக மாறினாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா, இரவோடு இரவாக எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி. ஆகவே நாம் நன்றி செலுத்தும் பொழுது நமக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நன்றி உள்ள மனிதராக இருந்தாங்க, அல்லாவுக்கு எப்பொழுதுமே நன்றி உள்ள மனிதராக இருந்தாங்க. ஒரு பொழுது அவங்க பெருமை அடிக்கல. இது எல்லாமே அல்லாஹ் புறத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு வெகுமதி என்று நம்பினாங்க. அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சா, மேலும் மேலும் அதிகமாக கொடுத்தான். இவன் காரூன் தனது அறிவின் மூலமாக, தனது ஞானம் மூலமாக இதனால சம்பாதித்தேன் என்று தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொண்டான். யார் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்கள் யார் கொடுத்தாங்க, அவனை மறந்தான். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை மண்ணோடு மண்ணாக அழுத்தி நாசமாக்கினான். ஆகவே நாம் அவனையும் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியிலே புதை செய்தோம். அல்லாஹ் அன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை, இன்னும் அவன் உதவி பெறுபவர்களிலும் இருக்கவில்லை. நேற்றைய தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவர்கள் எல்லாம் அந்தோ நாசமே, அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு ஆகார வசதிகளை பெருக்குகின்றான். நேற்று சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கு அவனுடைய நிலைமையை பார்த்த உடனே அல்லாஹ் இந்த வேலை நம்ம இதை ஆசைப்படலை என்று ஒதுங்கிட்டான். சில ஹதீஸில் வருகிறது, அவன் இன்னும் இறங்கி கொண்டே போறானான். எங்க அல்லாஹ் அவனுடைய படையுடன் அவனுடைய கசானாக்களை முழுவதுமே சேகரிச்சு அல்லாஹ் மொத்தமா என்ன செய்யனா, அல்லாஹ் பூமியில புதைய செய்துட்டான். அவனும் அவனுடைய வீடுகளை எல்லாமே புதைய வச்சுட்டான். இன்னும் போய்கொண்டே இருக்கிறான் என்பதா சில ஹதீஸ் இது வருகிறது. இன்னும் போய்கொண்டே இருப்பான், கியாமத் வரைக்கும் அவன் போய்கொண்டே இருப்பான் என்பதாக சொல்றான். காரணம் அவன் பெருமை அடித்ததுனால. பிறகு இந்த சூறால அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா சொல்றான் இல்லையா, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இல்லாம. ரசூலுல்லாவுடைய அந்த எண்ணம், ரசூல்லா மக்கா விட்டு வெளியே போகும் பொழுது ரசூல்லாவுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா அழுதுட்டாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவோடு இரவாக அவர்களும் அபூபக்கரும் மக்கா விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அபூபக்கர் இடத்துல இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல மேலே ஏறி மக்கா முழுவதையும் பார்க்குறாங்க. மக்கா முழுவதையும் பார்த்துட்டு ரசூல்லா அழுகுறாங்களாம். சொந்த ஊராச்சே, சொந்த நகரமாச்சே, இங்க தானே அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது. இந்த ஊரை விட்டு நான் வேற ஊருக்கு போனேன், அந்த ஊர் மக்கள் எப்படி எனக்கு தெரியலையே, இந்த ஊர் மக்களே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் போகக்கூடிய ஒரு ஊர், ஒரு புதிய ஊர், ஒரு அந்நிய ஊர், ஒரு அந்நிய நாடு. அது அங்குள்ள மக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஈமான் தொடர்பு தான். அங்குள்ள மக்களுடைய நிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஆனா இங்கே ரசூலுல்லாஹ் தன்னை வாழ்நாள் முழுவதும் கழித்தாங்க. 53 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையுடைய முக்காவாசி இங்கே கழிச்சாங்க மக்காவில். ஆனால் இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளலையே, அந்த ஈமானுக்காக தான் அல்லாஹ் அவங்களை துறக்க சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மக்கால பேசுறாங்க, காபாத்துல பார்த்து பேசுறாங்க, ஓ காபா, எனக்கு நீ பிடித்தமானது இந்த இடம், உலகத்திலே எனக்கு பிடித்தமான இடம்னா இது நீதான். ஆனா இந்த ஊர் மக்களோ இந்த ஊர் வாசிகளோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய நான் கொண்டு வந்த கொள்கையை அவர் நம்பவில்லை, அதனால்தான் நான் இங்கிருந்து போகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அப்படி அழுத வண்ணமாக மக்கா விட்டு வெளியே போறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஅத். நபியே, நிச்சயமாக எவன் இந்த குர்ஆனை மீது விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திருப்பி கொண்டு வந்து மக்காவினும் மீளும் இடத்தில் சேர்ப்பிப்பான்.
ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், ஆதரவு கொடுக்குறான். கவலைப்படாதீங்க, நீங்க மீண்டும் இங்க வருவீங்க, நீங்க வெற்றி பெற்றவர்களாக மக்காவுடைய வெற்றி பெற்ற பிறகு நீங்க உள்ள நுழைவீங்க என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து மூலமா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சுப செய்தி சொல்றான். நீங்க மீண்டும் வருவீங்க இந்த இடத்துக்கு. அது போல என் இறைவனே நேர்வழியை கொண்டு வந்திருப்பவர்கள் யார், இன்னும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நன்கறிந்தவன் என்று நீர் கூறுவீராக. என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறான். பிறகு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மக்கா விட்டு வெளியே போய் அங்க ஒரு 10 ஆண்டுகள் அங்குதான் மதீனாவில் சென்று இஸ்லாமியுடைய ஒரு நாடு ஒரு உண்டாகிறது. இஸ்லாமியுடைய சட்டத்திட்டங்கள் அங்க கொண்டு வரப்படுகிறது. இந்த சூரா இதோட முடிகிறது. அடுத்ததா சூரா அல் அன்கபூத். அல் அன்கபூத் சிலந்தி பூச்சி இல்லையா? இந்த சூரா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சிலந்தி பூச்சியை பத்தி ஒரு சூறா அவர் இறக்கிக்கிறான். நம்மளோட சூறா ஒரு சின்ன சூறா, எறும்பு ஒரு சூறா, அந்நஹ்லு இல்லையா, நஹ்லுன்னா தேனீக்கு, அது கொண்டு ஒரு சூறா, பக்ரா பெரிய விலங்குனா அது பக்ரா, அல் ஃபீல் இது போன்ற விலங்குகளை பற்றி அவங்களுடைய பெயர்களை வைத்து கூட அல்லாஹ் ஒரு சூறாக்களை குர்ஆன்ல இறக்கி இருக்கிறான். அல் அன்கபூத் ரொம்ப சிலந்தி பூச்சி. ஒரு சிலந்தி பூச்சின்னா அது ரொம்ப பலகீனமானது இல்லையா, ரொம்ப பலகீனமானது. ஏன் இந்த சூறால அந்த அல் அன்கபூத் பத்தி பேசுறான் இன்ஷா அல்லாஹ், அதை நம்ம என்ன கடைசியில பார்க்கணும். வாங்க சூறாவுடைய நுழையலாம். இந்த சூறாவுடைய வசனங்கள் 69 வசனங்கள் கொண்ட ஒரு சூறா அல் அன்கபூத் சிலந்தி பூச்சி. இந்த சூறாவுடைய ஆரம்பிக்கும் போது கூட அல்லாஹ் அலிஃப் லாம் மீம் அந்த அந்த வார்த்தைகளோடு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்களா என்று எண்ணிக்கொண்டார்களா? நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ் மீது முழு விசுவாசம் கொண்டுட்டோம் என்று அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சோதிக்க மாட்டானா? சோதனை கண்டிப்பா வரும். ஈமான் கொண்ட பிறகுதான் சோதனையே ஆரம்பிக்கும். நீங்க ஈமான் கொள்வதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையே அது ஒரு வேற ஈமான் கொண்ட பிறகு கண்டிப்பாக சோதனை கண்டிப்பா வரும். அது எப்படி வரும், எதனால, யார் மூலமாக வரும் தெரியாது. அதனால சோதனை கண்டிப்பா வரும். அல்லாஹ் கண்டிப்பா சோதிப்பான். ஏன்னா அப்பதான் அல்லாஹ் பிரிச்சு காட்டணும் இல்லையா? தங்கம் எது பித்தால எதுன்னு தெரியணுமா இல்லையா? தங்கம் எது பித்தால எதுன்னு தெரியணுமா இல்லையா? அதை பிரித்து காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் சோதிக்கிறான் நம்மள. ஈமான் கொண்ட பிறகு சோதனை கண்டிப்பா வரும். சஹாபாக்கள் அதுல சோதனையிலே அதுல உறுதியாக இருந்தாங்க. சஹாபாக்கள் ஆரம்பத்திலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சஹாபாக்களுக்கு. என்னடா இப்படி ஒரு சோதனை வருது? சில சமயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று துவா செய்ய சொல்லுவாங்க. யார் சொல்ல துவா செய்யுங்க. அப்ப ரசூல்லா இப்படி சாய்ந்து உட்கார்ந்தவங்க நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுவாங்களாம், இதற்கு முன்பா இருந்த மக்கள் அவர்களை அம்பத்தால் அறுத்தார்கள், அறுத்த போதிலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அதிலே காவலியை அவர்களுக்கு அஞ்சவில்லை, பயப்படல. அம்பத்தால் அறுத்து அவருடைய உடல்களை இரு கூறுகளாக மாற்றப்பட்ட பிறகு கூட அதுல பொறுமையா இருந்தாங்க. ஆக நீங்க பொறுமையா இருங்க என்று ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த அளவு கடுமையான ஒரு சோதனை மக்காவில் வாழ்ந்த பொழுது. நமக்கு வரக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சோதனை எல்லாம் ரொம்ப சின்னது, நம்ம அதை பெருசா நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பு அந்த சோதனைக்கு அதுக்கு முன்பு நான் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய சோதனை எல்லாமே நம்முடைய சோதனை ரொம்ப சின்னது தான். அவருடைய சோதனை கடுமையான சோதனை இல்லையா? நாம் நிறைய சம்பவங்களை தெரிஞ்சிருக்கிறோம், நிறைய சரித்திரங்களை படித்திருக்கிறோம், நிறைய பயான் கேட்டுக்கிறோம். சஹாபாக்களுடைய ஈமானுடைய உறுதியை பற்றி எப்படிலாம் அவங்க இருந்தாங்க நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. தனியா சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி அவங்க இருந்தாங்க இந்த ஈமான்ல, அது மக்காவில் கடுமையான வெயில் காலத்துல கொடுக்கப்பட்ட சோதனைகள் எல்லாமே படிக்கும்போது நம்மளால உண்மையில அதை உணர முடிய மாட்டேங்குது. இப்படிலாம் வாழ்ந்தாங்களா, ஈமானுக்கான இருந்தாங்களா? அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நீங்க சோதிக்கப்படுவீர்கள். வலக்கத் ஃபதன்னல்லதீன மின் கபலிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபின். நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தவர்களே அவர்களை நாம் சோதித்திருக்கின்றோம். ஆகவே உண்மை இறப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். யாருல உண்மையா இருக்கிறாங்களோ அல்லாஹ் அறிவான். இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான். அம் ஹஸிபல்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தன் யஸ்பிகூன ஸா மா யஹ்குமூன். அல்லது தீமைகளை செய்கிறார்களே அவர்கள் நம்மை விட்டும் நாங்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் அவ்வாறு தீர்மானித்துக் கொண்டது மிகவும்
கெட்டது. அதாவது நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே ஒரு எப்படியான வரலாம், எந்த ரூபத்திலும் வரலாம் நமக்கு சோதனை. அதனால் நம்ம அந்த சோதனையில செய்யணும், பொறுமையா இருக்க வேண்டும். அப்படி பொறுமையா இருந்தா என்ன, நாளைக்கு அல்லாஹ் அதை செய்வான், உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபஇன் அஜலல்லாஹி லஆத் வஹுவ ஸமீஉல் அலீம். 5வது வசனத்தை பாருங்க. எவர் அல்லாஹ்வின் சந்திப்பை ஆதரவு வைக்கிறாரோ, நாளைக்கு அல்லாஹ் கண்டிப்பா நம்ம அல்லாஹ் சந்திக்கிறோம், அதற்காக நற்செயலை செய்து கொள்ளட்டும், ஏனெனில் அல்லாஹ்வுடைய தவணை நிச்சயமாக வருவதா இருக்கிறது. அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று நாம உறுதியா இருந்தா இந்த சோதனை எல்லாமே ஒரு தூசாக மாறிடும். சோதனை வருதேன்னு பயந்து கொண்டு இருக்க முடியாது இல்லையா? எத்தனை காலம் தான் குட்டி கொண்டே இருப்போம், நாம குடித்து கொண்டே இருப்போம். இன்னைக்காவது எழுந்துதானே ஆகணும். இந்தியாவுடைய இப்போ சில இடங்கள், சில மாவட்ட இந்தியா பல பகுதிகளை பார்க்கும் பொழுது அங்குள்ள மக்களுடைய முஸ்லிம்களுடைய சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா தொலைப்ப முடிய மாட்டேங்குது. இவங்க ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடுறதுனால நம்முடைய முஸ்லிம்கள் நீங்க தொலை வராதிங்க, வெளியே வராதிங்க, அன்னைக்கு எங்களுடைய பண்டிகை என்று தடுத்துடுறாங்க. சில பள்ளிகள் மூடப்படுகிறது. நிறைய நம்முடைய ஃபேஸ்புக்ல, நம்முடைய வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது நிறைய பிக்சர்ஸ்ல வருது. பள்ளிவாசல ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. காரணம், அன்னைக்கு எங்களுடைய பண்டிகை, ஒரு முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகையே அது அந்த ஹோலி பண்டிகையா, அந்த ஹோலி அந்த தூக்கி வீசும் பொழுது அது ரொம்ப கெமிக்கலானதான். அதை கொண்டாடாதீங்கன்றாங்க மருத்துவர்கள். அதனால உங்களுடைய மேனி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அவருடைய மருத்துவரே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதை கொண்டாடுனால இன்னொருடைய சமுதாயத்துடைய அவர்களை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இந்த தொழுகைகளை தடுக்கிறாங்க. இது ஒரு சோதனையா தான் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான். இந்தியாவில் பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல, நம்முடைய தமிழ்நாடுகள் அல்லாஹ் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான். நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது நம்ம அவருக்காக துவா செய்யுங்க. நம்முடைய தொழுகையில அவருக்காக அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. இப்போ என்னமோ ஒரு செய்தி வந்து, நாக்பூர்ல முஸ்லிம்களுக்கு பெரிய பிரச்சனை. நேற்று ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு பிரச்சனையா முஸ்லிம்களுக்கு. ரமதான் வரும்பொழுது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன வந்துடுது முஸ்லிம்களுக்கு. இங்க இப்படின்னா, நேற்று பலஸ்தீன் அதே மாதிரி மீண்டும் ஒரு தாக்கு என்று பள்ளிகளில பலஸ்தீனை பத்தி மீண்டும் துவா ஆரம்பிக்கிறாங்க. அங்க பலஸ்தீன் அங்க ஒரு பிரச்சனை. இப்படியா எங்க பட்டாலும் முஸ்லிம்கள் மீது என்னதான் முஸ்லிம்களுக்கு அவங்க மீது என்ன தெரியல, என்ன விரோதியோ தெரியல. ஏங்க, நாங்க ஈமான் கொண்டதெல்லாம் உங்களுக்கு என்னங்க? நீங்க உங்க கொள்கையில நீங்க உறுதியாக்குறீங்க, நாங்க எங்க கொள்கையில உறுதியா இருக்கு இல்லையா? இது நம்ம சோதனையா நினைக்கணும். சோதனை நினைச்சு இந்த சோதனை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கான துவா செய்யும். ஏன்னா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறாங்க. எல்லா இடங்களிலுமே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய சோதனை தான் எங்க பற்றாலும். சில நாடுகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பரக்கத்து மூலமாக, அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர் மூலமாக சில இடங்களை நிம்மதியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிம்மதியா வாழக்கூடிய நாம் என்ன செய்யணும்? எங்கெல்லாம் சோதனையில மக்கள் தோண்டு போயிட்டாங்களோ அந்த மக்களுக்கான துவா செய்யும். முடிந்தது அதான் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் துவா. அந்த ஆயுதம் தான். அது மூலமா அந்த மக்களுக்கு துவா. இந்த சூறால அல்லாஹ் எலியா சொல்றான் இல்லையா, சோதனை நிச்சயமாக நமக்கு வரும். அந்த சோதனை நம்ம என்ன செய்யக்கூடாது? தோண்டு போகக்கூடாது. ஆகவே ஒமினன் நாசி மை யகூல ஆமன்னா பில்லா, ஒமினன் நாசி மை யகூல ஆமன்னா பில்லாய் ஃபைதா ஊதிய ஃபில்லா ஜஅல ஃபித்னத்தன் நாசி கஅதாபில்லா. 10வது வசனத்தை பாருங்க. மேலும் மனிதர்களை சிலர் நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் துன்பம் உண்டானால் மனிதர்களால் ஏற்படும் அந்த இம்சையை அல்லாஹ்வின் வேதனை போல் கருதி உம்மை விட்டு நீங்க முனைந்து விடுகிறார்கள். ஆனால் இறைவனத்திலிருந்து உதவி வந்தான், நிச்சயமா நாங்கள் உங்களுடன் தான் இருந்தோம் என்று கூறுகிறார்கள். அதாவது நம்முடைய சமுதாயம், நம்முடைய அல்லாஹ் வேதனை அல்லாஹ்வுடைய வேதனை அது பயங்கரமா இருக்கும். மற்ற மக்களால் ஏற்படுகிற இது போன்ற நம்முடைய நாடுகளில் இது போன்ற இதெல்லாம் யார்கிட்ட வருதுன்னா இவங்க மற்ற மக்களிலிருந்து வருது. இது அல்லாஹ் புறத்திலிருந்து வரல. அதனால இதெல்லாம் நம்ம சாதாரணமா நினைத்து கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டும். இதன் மூலமா இது பெரிய சோதனை வந்துருச்சு என்று என்ன செய்யக்கூடாது? நம்ம ஈமானை விட்டு வெளியேறக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த சோதனை வந்த உடனே என்ன செய்யலாம்? ஐயோ துன்பம் வருது, அதனால நம்ம என்ன செய்யலாம்? இவர்கிட்ட விலகி போயிடலாம் என்று நினைக்கிறாங்க. அதே போன்று இறைவனிடத்திலிருந்து ஏதாவது உதவி வந்தால்
நிச்சயம் நாங்க உங்க கூட தான் இருப்போம் எப்பொழுதுமே என்று கூறுவார்கள். அல்லாஹ் அகிலத்தார் இதயங்களில் இருப்பவற்றை நன்கறிபவனா இருக்கின்றான். அலைஹிஸ்ஸலாஹு பிமா ஃபீ சுதூரில் ஆலமீன். அல்லாஹ் அகிலத்தார் இதயங்களில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாய் அறிந்தவனா இருக்கிறானா? வலயாலமன்னல்லாஹு அல்லதீன ஆமனு வலயாலமன்னல் முனாஃபிகூன். அல்லாஹ் அதை பிரித்து காட்ட வேணும். யாரு தங்கம், யாரு பித்தால, அதை பிரித்து காட்பதற்கு தான் அல்லாஹ் என்ன ஒரு சோதனையை ஒரு இடத்தை வச்சுக்கிறான். அன்றும் நம்பிக்கை கொண்டவர்களையும் நிச்சயமா அல்லாஹ் நன்கறிவான், நயவஞ்சர்களையும் அவன் நிச்சயமாக நன்கறிவான் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்றான். பிறகு இந்த சூறால அதுக்கப்புறம் சில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிடுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யறாங்க. ஏற்றுக்கொண்ட மக்களும் ரொம்ப குறைவான மக்கள். பிறகு அவங்க சொல்லிட்டு கடைசியா பிறகு அந்த சூறால லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு கெட்ட செயலை உலகத்துக்கு முதலாக அறிமுகப்படுத்திய ஒரு கெட்ட செயல் என்ன? இந்த சமுதாயம் தான். அல்ல இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழைச்சான். அவர்கள் ஆண்களை கொண்டு என்ன செய்யறாங்க? தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் மன்றாடுறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் 2 மலக்கு வராங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த ஊர் மக்கள் அவர்களையும் விடவில்லை. அப்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏப்பா ஹவுலாய் பனாத்தி, என்னுடைய பெண்கள் இருக்கிறார்கள், நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க அவங்க கூட. ஆனா அந்த மக்கள் இல்ல நீங்க அந்த 2 பேரையும் அனுப்புன்றாங்க. ஆனா அவர்கள் மனிதர்கள் அல்ல, மலக்குமார்கள், வேதனை கொண்டு வருவதற்காக வந்த மலக்குமார்கள். அல்ல அந்த சமுதாயத்தை புரட்டி போட்டான். எவ்வளவுனா சொல்லப்படுகிறது, அந்த பூமி அல்ல மேல உயர்த்தானா, மேல உயர்த்தி தோசை புரட்டுவதை போன்று புரட்டி போட்டான் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா. பிறகு அல்லாஹ் தஆலா எல்லா சமுதாயத்தை சொல்லிட்டு கடைசி ஒரு ஆயத்தை இறக்குனா, ஃபகுல்லன் அஹதனா பிதம்பி. ஃபகுல்லன் காரூனை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆது கூட்டத்தாரன், சமூக கூட்டத்தார்கள், ஹாமான், ஃபிரௌன் எல்லாரையும் சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்லன் அஹதனா பிதம்பி. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரையும் அவரவரின் பாவத்தின் காரணமாக நாம் பிடித்தோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா. சிலர் மீது கடும் புயல் மூலமாக கல்மாரி நாம் அனுப்பினோம். மேலும் அவர்களில் சிலரை பேரடி முழக்கம் பிடித்து கொண்டது. மேலும் அவர்களில் சிலரை பூமியினுள் புதை செய்தோம். காரூன் அல்லாஹ் புதை வச்சானா இல்லையா? மேலும் அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை, ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா, இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரமானது, இங்க உலகத்தில் அல்லாஹ்வை தவிர மற்ற சிலைகள் தான் நமக்கு உண்மையான கடவுள் என்று என்ன செய்றாங்க. அதனால என்ன செய்றாங்க, அல்லாஹ் பின்பற்ற மாட்டாங்க, நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு இந்த உலகமே எங்களுக்கு போதும், எங்களுக்கு இந்த உலகம் தான் அலங்கரிக்கக்கூடிய இந்த உலகம், எங்களுக்கு இதுவே போதும், எங்களுக்கு மறுமையெல்லாம் தேவையில்லை, சொர்க்கம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இந்த வாழ்ந்து கொண்டு போகிறோமெல்லாம் இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதுமானது. அந்த அடிப்படையில தான் இவர்கள் எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. எங்களுக்கு இந்த உலகமே போதும், இந்த உலகத்துல நாங்கள் நீண்ட நாளாக வாழ வேண்டும், அதுதான் எங்களுக்கு முக்கியமானது. சொகுசான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும், உலகத்திலே நீண்ட காலமாக நான் வாழ வேண்டும், சொகுசான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், எங்களுக்கு அல்லாவும் தேவையில்லை, நபியும் தேவையில்லை. இதனால்தான் நபிமார்களை புறக்கணித்தாங்க. அதனால்தான் அல்லாஹ் இங்க ஒரு உதாரணத்தை சொல்றான். நீங்க சொல்றீங்க இல்லையா, நீண்ட நாள் வாழ வேண்டும், எங்களுக்கு இதுவே நிரந்தரமானது என்று சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்றான். மஸலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸல் அன்கபூத். இங்கதான் இந்த சூறாவுடைய பேர் அல்லாஹ் இங்க என்ன செய்யறான், உபயோகப்படுத்துறான். அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு யாரு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம். சிலந்தி பூச்சி இல்லையா, ரொம்ப ஒரு சின்ன பூச்சி, அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். இந்த மக்கள் பேசக்கூடிய இந்த தைரியம் இதுதான், எங்களுக்கு உலக வாழ்க்கையே இந்த இந்த மயக்கம், இந்த உலக வாழ்க்கை, இந்த மயக்கம் இருக்குது, உலக மயக்கம் இருக்குது, எங்களுக்கு இதுவே ஒரு நல்ல சுகம் தருது. அதற்கு உதாரணம் அல்லாஹ் என்ன சிலந்தி பூச்சி மூலமா என்ன சொல்றான். இங்க சிலந்தி பூச்சி சொல்றான் இல்லையா, அது சிலந்தி பூச்சியில இத்தஹதத் பைத்தா, அந்த பெண் சிலந்தி தான் வீடு கட்டுமா.
இத்தஹதத் இங்க இந்த இந்த ஃபேல் இந்த இருக்கு இல்லையா, இந்த சொல் வந்து பெண் பாலை குறிக்கும். இத்தஹதத் என்றாலே அது பெண் எண்ணத்தை சேர்ந்தது. பெண் சிலந்தி பூச்சி தான் தன்னை வீடு கட்டும். அதை சொல்றாங்க சில பேர், வீட்டை அந்த பெண் சிலந்தி தானே செய்யுமா, வீட்டை செய்யுமா. இதை வந்து ஒரு ஜெர்மன் நாட்டில் ஒரு ஆராய்ச்சியாளர் இதை ஆராயிறாங்க. இது எப்படி இந்த சிலந்தி பூச்சியை வந்து வீடு கட்டுது என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட தன்மைன்னா, அந்த வலை 2 தன்மை உள்ளதான். அந்த சிலந்தி பூச்சி அதனுடைய இந்த தன்மை இருக்கு இல்லையா, சிலந்தி வலை 2 தன்மையானதான். ஒன்று பாவு உள்ள ஒரு தன்மையா, பாவு உள்ள தன்மைனா அந்த சிலந்தி பூச்சியுடைய வலை நேரா போகுமா. இரண்டாவது கூட ஒரு தன்மையா, அது எப்படின்னா அது குறுக்க நெருக்க அப்படி போகுமா. ஒன்று சிலந்தி வலை அப்படியே போயிட்டே இருக்குதும், அந்த பாவும் சொல்லக்கூடிய அந்த நம்ம ஊர்ல கூட நம்ம லுங்கி இது மாதிரி இடத்துக்கு கம்பெனிக்கு போனாச்சுங்களே, அங்கே 2 நூல் போடுவாங்க. ஒன்று நேரான ஒரு நூலை போடுவாங்க, நேரான நீளமான நூல். இரண்டாவது குறுக்கு நெடுக்குன்னு போடுவாங்க. இது 2 சேர்ந்தாதான் லுங்கி அமையும் இல்லையா. நம்ம லுங்கி கட்டுறோம் இல்லையா, அந்த லுங்கி வந்து ஒன்று நேரான நூல் இருக்கும், ஒன்று சைடு. அது மாதிரி தான் இந்த சிலந்தி என்ன செய்யுமா, நேரான ஒரு கோடு விலையை போட்டு வலை பின்னுமா. இன்னொரு ஒன்று குறுக்க நெடுக்க இந்த வலை பின்னுமா. சிலந்தி பூச்சி, அந்த பெண் சிலந்தி பூச்சி. இந்த சிலந்தி பூச்சி அந்த பாவுக்கு பசைத்தன்மை கிடையாது. இந்த பாவுக்கு பசத்தன்மை கிடையாது. பாவு வந்து நீளமா வருது இல்லையா, அதுக்கு பசத்தன்மை கிடையாது. இந்த குறுக்க நெடுக்க வருது இல்லையா, அதுக்கு அந்த பசத்தன்மை. இப்ப வந்து சிலந்தி பூச்சிகளே கிட்டத்தட்ட 36,000 வகைகள் உண்டா. சிலந்தி பூச்சிகளில் கிட்டத்தட்ட அல்லாஹ் படைச்சுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 36,000 சிலந்தி பூச்சிகளுடைய வகைகள் உள்ளன உலகத்துல. நம்ம எத்தனை பூச்சை பார்த்தோம் நமக்கே தெரியாது. நம்ம ஊர்ல பார்க்கறது ஒரே பூச்சி தான் இல்லையா. அந்த நம்ம வீடுகளை பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஒற்றை அடிக்கும் பொழுது அது சிலந்தி பூச்சின்னு பார்த்தோம், அது நம்ம ஈஸியாக என்ன செய்வோம், அதை உடைச்சிருவோம். அதுல கிட்டத்தட்ட 36,000 வகைகள் உள்ளன சிலந்தி பூச்சிகள். அது இன்னொன்று சொல்றாங்க, இந்த சிலந்தி பூச்சி அந்த பெண்ணுடைய சிலந்தி பூச்சினை செய்து அது வலை பின்னுது இல்லையா, அந்த பின்ல அந்த சூரியனுடைய அந்த அந்த அதோடைய வெளிச்சம் பட்ட உடனே அது ஒரு அழகாக அப்படி கலரா இருக்குமா. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த கலர்ஃபுல்லா இருக்குமா அந்த சிலந்தி பூச்சியுடைய அந்த வலை. இது ஏன் இப்படி கெட்டுது சிலந்தி பூச்சி, இந்த பெண் சிலந்தி பூச்சி ஏன் இந்த வீடு அமைக்குதுன்னா, ஆண் சிலந்தி பூச்சியை கவர்வதற்காக, ஆண் சிலந்தி பூச்சியை தன் பக்கம் இழுப்பதற்காக சினிமா இது ஒரு இந்த வலை. அதே போல் அந்த வலையில சொல்றாங்க, இந்த சிலந்தி பூச்சி வலை கட்டின பிறகு ஏதாவது ஒரு பூச்சோ அல்லது வேற ஏதாவது ஒரு பூச்சி மிக வேகமாக வருமா. எந்த அளவு தேனி வந்து நம்ம வேகமா வரும், வந்து அந்த சிலையில அந்த இதுல மாட்டிக்குமா. அது எவ்வளவு ஸ்பீடா வருதுன்னா, தேனி கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தேனி வருதான். அதனாலதான் நம்ம சில சமயங்கள் தேனீக்கள் வரும் பொழுது நம்முடைய காதுல உருன்னு இருக்கும். ஏன்னா அந்த காற்றை கிழித்து கொண்டு போகுது அல்லவா அந்த அளவு வேகத்துல. அதனாலதான் இந்த தேனியுடைய சவுண்டு வரும். நம்ம ஊர்ல நம்ம பார்த்தோம் நிறைய, இந்த தேனி வரும் பொழுது அந்த ஒரு சவுண்டு வரும். எல்லா கொசு கூட பார்த்துக்கீங்களேன், கொசு கூட அல்லது ஈ கூட ஒரு சவுண்டோடு வரும் நமக்கு. எல்லாம் அப்படி ஒரு படைச்சுக்கிறான், ஒரு படைப்பு எல்லாம் படைத்திருக்கிறான். நேற்று கூட சொன்னா இல்லையா, ஒமா யானமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அல்லாஹ்வுடைய படைப்பு ஏராளமான படைப்பான், அதை நம்ம அறிய மாட்டோம். இப்ப இந்த சிலந்தி பூச்சி அது கெட்டுதா இல்லையா, அதுல தேனி வந்து 32 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த உடனே அந்த வலையில முட்ட உடனே அதுல மாட்டிக்கும். மாட்டின உடனே இந்த பெண் சிலந்தி பூச்சிக்கு தெரிஞ்சிருமா எந்த பூச்சி வந்து மாட்டி இருக்கு. அந்த வேகத்தில் மாட்டினோன்னு அந்த தொங்குமா இல்லையா, மாட்டின உடனே தொங்கும் சிலந்தி பூச்சி, தொங்கும் இப்படி ஆறுமா. அந்த ஆட்டத்துடைய அதை வைத்துக்கொண்டு அந்த பெண் சிலந்தி பூச்சி அறிந்துருமா எந்த பூச்சி நமக்கு மாட்டி இருக்கு, உணவாக மாட்டி இருக்கு. அந்த அளவு அல்ல ஒரு நாணத்தை கொடுத்துறாங்க சிலந்தி பூச்சி. பிறகு இந்த சிலந்தி பூச்சி இருக்குது. இப்ப ஆண் சிலந்தி பூச்சி வருதான், ஆண் சிலந்தி பூச்சி அது ஒரு டான்ஸ் ஆடி வருமா. அது ஒருடைய வகை, அவங்களுடைய வகைகள்ல அது டான்ஸ் ஆடி வருமா. ஏன்னா இது மயக்கிடுச்சு இல்லையா, அந்த பெண் சிலந்தி பூச்சி இந்த நல்ல அழகான ஒரு வலையை கட்டி பாவு அந்த ஊடு நீளமாகவும் அங்கங்க குறுக்க நெருக்க மாதிரி கெட்டின உடனே
அந்த சூரியனுடைய அந்த கதிர் பத்தோடனே ஒரு அழகான ஒரு கலர் தெரியுமா. தெரிஞ்ச உடனே அந்த ஆண் சிலந்திகள் என்ன செய்யணும், இதை மயங்கி என்ன செய்வாங்க, அதை வந்து கெட்டினதுக்கே அதுக்குதான். ஆண் சிலந்திகளை மயக்குவதற்கான கெட்டின உடனே இந்த சிலந்திகள் என்ன செய்யுமா, ஆண் சிலந்திகள் போகணும், போய் பிறகு இருவருமே என்ன செய்வாங்களா, ஒன்னா சேர்ந்துருவாங்களா, தாம்பத்திய உறவு ஏற்பாடு, தாம்பத்திய உறவு நடக்குமா. தாம்பத்திய உறவு நடந்த உடனே பெண் சிலந்தி என்ன செய்யுமா, ஆண் சிலந்தி கொன்றுமா. ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. தாம்பத்திய உறவு உடனே அதன் பிறகு அந்த பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொன்று அதனை கை காலெல்லாம் தனித்தனி ஆக்கிடும். ஆக்கி என்ன செய்யுமா, தன்னை பிள்ளைகளுக்கு அது உணவாக கொடுக்குமா, இல்லை தூக்கி போட்டுருமா. சில ஆண் சிலந்திகள் உஷாராகி தப்பிப்பதற்கான முயற்சி பண்ணுவாங்களாம். தப்பிச்சுட்டானா அது ஒரு விஷயம். ஆனா சில ஆண் சிலந்திகள் மாட்டிட்டுச்சுன்னா முடிஞ்சு, அதனை கதை முடிஞ்சு ஜோலி. அது மட்டும் இல்லாம இந்த சிலந்தி வலை மூலமாக இன்று என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்களா, அதை வைத்துக்கொண்டு. அதாவது கனடா போன நாடுகளில் இந்த சிலந்தி வரைகள் போட்டு வைத்து என்ன செய்யறாங்கன்னா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ரெடி பண்றாங்க. புல்லட் ப்ரூஃப், இந்த புல்லட் ப்ரூஃப் போடுவாங்க இல்லையா, சில காவலாளிகள், சில பெரிய பெரிய மந்திரிகள், பிரதமர்கள் இது போன்ற பொது விழாக்களுக்கு போகும் பொழுது அவங்க செய்வாங்க, அதை போட்டுக்கொண்டு போவாங்க. இப்போ வந்து புல்லட் ப்ரூஃப் கார்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய மேலை நாட்டுடைய அவருடைய காரே இப்படிதான், புல்லட் ப்ரூஃப் உள்ள கார் தான். அது எந்த விதமான குண்டு துளைக்காது. இப்போ அது வந்து புல்லட் ப்ரூஃப் இதெல்லாம் தயாரிக்கிறாங்களா, இதனால எதை வைத்துக் கொண்டு அந்த சிலந்தி வலை வைத்துக் கொண்டுதான். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றோம்னா, மிகவும் பலகீனமான வீடுன்றானே என்று சொல்லும் பொழுது முஃபஸிர் சொல்றாங்க, இங்க வந்து அல்லாஹ் தஆலா அவ்ஹனல் புயூத் தான் சொல்றாங்க, தவிர அதாஃபுல் புயூத் சொல்லல. அவ்ஹன என்றா வஹன், வஹன் என்றாலே ஒரு ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கு இல்லையா. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னாங்க இல்லையா, நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்ல, உங்கள் மீது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது மற்ற சமுதாய மக்கள் எப்படி பசித்தவர் மீது உணவு பார்த்தவன எப்படி பாய்வார்களோ அதே போன்று உங்கள் மீதும் பாய்வாருங்க என்ன சொன்ன உடனே சஹாபுகள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த சமயத்தை நாங்கள் வந்து குறைவாக இருப்போமா என்று கேட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் இல்ல இல்ல, கடல் நீரின் நுரையை விட அதிகமா இருப்பீங்க, ஆனா எந்த வேலையுமே இருக்காது உங்களுக்கு, எந்த விதமான வேல்யூவே உங்களுக்கு இருக்காது, அப்படி இருப்பீங்க, நீங்க நிறைய இருப்பீங்க, ஆனா ஒரு இது இல்லாம இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, உங்கள் மத்தியில வஹன் வந்துடும். வஹன்னா என்ன என்று கேட்ட உடனே ஹுப்பு துனியா, உலகத்துடைய ஆசா பாசங்கள், உலகத்துல நான் நீண்ட நாள் வாழணும், எனக்கு மரணமே வரக்கூடாது, வக்கராஹியத்துல் மௌத், மௌத்தை பற்றி ஐயோ மௌத்தால வந்துடக்கூடாது, அந்த அந்த வஹனு தான் இங்க அல்லாஹ் உபயோகிக்கிறான். அவ்ஹனல் புயூத், அல்லாஃபுல் புயூத் எல்லாம் இங்க சொல்லல, பாராக அல்லாஹ் என்ன சொல்றனா அவ்ஹனல் புயூத், அந்த ஒரு அச்சம், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற அந்த அச்சம், அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, எனக்கு மரணமே வந்துடக்கூடாது, அந்த வார்த்தை தான் அல்லாஹ் இங்க என்ன செய்யறான் உபயோகிக்கிறான். அதனாலதான் அந்த சிலந்தியுடைய இலைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கான். அதனாலதான் அந்த அதுல புல்லட் ப்ரூஃப்லாம் கனடா நாட்டுல அது ரிசர்ச்ல போயிட்டு இருக்குதான், அதுல வச்சு ரெடி பண்றாங்களாம் புல்லட் ப்ரூஃப் எல்லாம், ஜாக்கெட் எல்லாமே. அது மட்டும் இல்லாம சேர்ந்த அந்த தேடி சேர்ந்த அதை சொல்லிட்டேன் இல்லையா. அதே போன்று அந்த மாட்டின உடனே எத்தனை பூச்சி, என்ன பூச்சி மாட்டிச்சு, அது எத்தனை என்ன கிராம், அது அது என்ன ஸ்பீட்ல வந்துச்சு எல்லாமே அதுக்கு அந்த பெண்ணுக்கு தெரியுமா. அதனால இது எல்லாமே அல்லாஹ் தஆலா இந்த அவ்ஹனல் புயூத்தில சொன்னாங்க இல்லையா, பலகீனமான வீடுன்னு சொல்லல, மாறாக நீங்க உங்களுக்கு உள்ளத்துல ஒரு அச்சம் உள்ள ஒரு வீடு, எனக்கு நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் உலகத்திலே. அதான் அந்த மக்கள் என்ன செய்யாங்க, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, நபிமார்கள் நம்ப மாட்டாங்க, எங்களுக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. ஆனா அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும் என்றால் நாளை மறுமையில நீங்க என்ன செய்யுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க, அங்கதான் நிரந்தரமான உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுப்பான். அந்த நீங்க யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மீது நல்ல அமல்கள் செய்யறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வாழ்கிறாரோ, அவர்களுக்கு இங்க நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எங்க நிரந்தரமான வாழ்க்கை, நாளை மறுமையில தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இவர்களோ எங்களுக்கு அங்க தேவையில்லைங்க, இதுவே நிரந்தரமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே எங்களுக்கு தேவை என்று என்ன செய்றாங்க, அதனாலதான் நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, இதுதான் அச்சம் நிறைந்த வீடு. இந்த அந்த உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம், ஓ மரணம் வந்துருமோன்னு ஒரு பயம்,
அதான் அல்லாஹ் என்ன சொன்னா இந்த உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இத்தஹதத் பைத வைன் அவ்ஹனல் புயூத்தில் அபைத்துல். ஆனா நம்முடைய விளக்கங்கள், நம்முடைய தப்சீர்களை, நம்முடைய தர்ஜமாக்களை பார்க்கும் பொழுது எல்லாருமே தான் என்ன செய்றாங்கன்னா, இது பலவீனமான ஒரு சிலந்தி பூச்சின் வீடே ஆகும். இதை அவர்களை அறிந்து கொண்டிருப்பதால் அறிந்தவர்களா இருப்பினும் தாங்கள் இணையாக எடுத்துக்கொண்டவற்றின் பலவீனத்தை அறிவார்கள். இன்னல்லா யஅலம் மா யதுஊன மின் தூனி மின் ஷை. நிச்சயமா அல்லாஹ் அவனை அன்றி கடவுள் என அவர்களை எதை அழைக்கிறார்களோ அதை அறிகின்றான். இன்னும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன், நாணமிக்கவன் என்று என்ன செய்யனா அல்லாஹ் தஆலா இந்த ஜுஸை முடிக்கிறான். பிறகு உத்லுமா ஊஹிய சூரா ஒரு ஜுஸ் ஆரம்பிக்கிறது. இந்த சூறாவில் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய கடைசியில ஒரு ஆயத்து, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். மேலும் எவர்கள் தம்முடைய வழியில் முயற்சிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழி நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வருடைய இருக்கின்றான். அவை நாம் அல்லாஹ் வழி பாதையில் நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமா நேரான வழியை காட்டிக் கொண்டிருப்பான். ஆனால் சோதனைகள் வரதா செய்யும், வந்து கொண்டுதான் இருக்கும். நாம் ஏற்றுக்கொண்ட ஈமான் இஸ்லாத்தின் அந்த அடிப்படையிலே சோதனைகள் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த சோதனைகளில தோண்டு போகாமல் அந்த சோதனையே நாம் அதில் உறுதியாக இருந்த ஈமான்ல உறுதியாக இருந்து அதை மேற்கொண்டால் என்றால் நிச்சயமா அல்லாஹ் நிச்சயம் நமக்கு மேலும் மேலும் நேர் வழியை காட்டிக் கொண்டே இருப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த கொடுப்பான். ஆகவே நாம் எதை கேட்டோமோ அப்படி அமல் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.